குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். கொல்கத்தா ஆர்ஜிகர் ஹாஸ்பிட்டலில் கடந்த ஆகஸ்ட் 9 31 வயது பெண் டாக்டர் பலாத்காரம் செய்து கொல்லப்பட்டார். கொலை செய்யப்பட்ட டாக்டர் இருந்த செமினார் ரூமில் 10க்கும் மேற்பட்டவர்கள் நின்றிருக்கும் காட்சி சமூக வலைதளத்தில் வெளியாகி இருந்தது. அதில் ஹாஸ்பிட்டல் நிர்வாகத்துடன் தொடர்பில்லாத பலர் உள்ளனர். சிவப்பு சட்டை அணிந்த நபர் உத்தரவுகள் பிறப்பிக்கிறார். ஹாஸ்பிட்டல் நிர்வாகத்துக்கு தொடர்பில்லாத இவர்கள் தடயங்களை அழித்தனரா? இந்த காட்சியை பார்த்தால் குற்ற சம்பவம் மாற்றியமைக்கப்படுகிறதோ என்ற சந்தேகம் வருகிறது. போலீஸ் தரப்பில் முறையான விளக்கம் அளிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்தது. இதையடுத்து சமூக வலைதளத்தில் வெளியான காட்சியில் இருந்தவர்கள் யார் யார் என்பதை கொல்கத்தா போலீஸ் அதிகாரி இந்திரா முகர்ஜி விளக்கினார். பெண் டாக்டர் கொலை செய்யப்பட்ட இடத்துக்கு உள்ளூர் போலீசார் காலை 10:30 மணிக்கு சென்றனர். அப்போதே அந்த இடம் தடை செய்யப்பட்ட பகுதியாக மாற்றப்பட்டது. சமூக வலைதளத்தில் காட்டப்படும் காட்சிகள் அன்று மாலை 4:40க்கு பதிவானது. அந்த இடத்தில் மாலை 4:20 மணி முதல் 4:40 வரை விசாரணை நடந்தது. வீடியோவில் உள்ளவர்கள் போலீஸ் கமிஷனர் வினித் கோயல் தலைமையிலான குழுவினர் ஆவர். கூடுதல் ஆணையர் முரளிதர் சர்மா விசாரணை குழுவினருடன் அந்த இடத்தில் உள்ளார். சுற்றி வீடியோகிராஃபர், தடவியல் நிபுணர்கள், உள்ளூர் போலீஸ் அதிகாரி மற்றும் சாட்சியமளித்த டாக்டர் ஆகியோர் உள்ளனர். சிவப்பு சட்டை அணிந்திருப்பவர் விரல் ரேகைகளை பதிவு செய்யும் நிபுணர். அவர் பெண் டாக்டர் கொலை செய்யப்பட்ட இடத்தில் விரல் ரேகைகளை பதிவு செய்தார். வீடியோவில் உள்ளவர்கள் யாரும் மர்ம நபர்கள் அல்ல. வெளியாட்கள் யாரும் அனுமதிக்கப்படவில்லை. சம்பவம் நடந்த இடத்தில் டாக்டர்கள், தடவியல் நிபுணர்கள், போலீசார் மட்டுமே இருந்தனர் என இந்திரா முகர்ஜி கூறினார். Today we have seen that there are few video clips which are viral in the social media as well as in some television channels, wherein there is a discussion that probably the color of the sheet, the curtain, bed sheet, whatever you may say, which was used to cover the body, was of a different color than the previously declared color, that was blue. Let me bring it to your notice that our photography and videography session had started at around 12:25 p.m. on that particular day, and the photography and videography was done in phases, not only during the seizure process, during inquest, as well as when the forensic team had arrived. During this time, whatever records are available with us, I can unequivocally say that the color of the bed sheet or the material that was used to cover the body was blue in color. We have heard that it has been claimed that the color may have been green or some other color, but it is not so. And whatever data was there with us, it has been duly handed over to CBI, and the same records I'm sure are with them. You can get it cross-checked from that agency as well. போலீஸ் தரப்பு விளக்கத்தை மேற்கு வங்க மருத்துவர்கள் சங்கம் மறுத்துள்ளது. போலீசார் சொன்னதில் சிவப்பு சட்டை அணிந்தவர் தடவியல் நிபுணரே இல்லை. அவர் மருத்துவர் ஆவிக் டே என்பதும் அவர் அறுவை சிகிச்சை துறையில் முதுகலை படிக்கும் 1ஆம் ஆண்டு மாணவர் என்றும் மருத்துவர்கள் சங்கம் விளக்கம் கொடுத்துள்ளது. ஆவிக் டே ஏற்கனவே பல மோசடிகளில் சிக்கியுள்ளார். இவர் முதுகலை படிப்பில் சேர்க்கப்பட்டதிலேயே பல்வேறு சந்தேகங்கள் உள்ளன. ஆவிக் டே பயிற்சி செய்தது வேறு மருத்துவமனையில். மோசடியாக சான்றிதழ் வாங்கி மருத்துவக் கல்லூரியில் சேர்க்கை பெற்றுள்ளார். சம்பவம் நடந்த ஹாஸ்பிட்டலுக்கு சிறிதும் தொடர்பில்லாத ஆவிக் டே கொலை நடந்த செமினார் ரூமில் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? கொலை சம்பவம் குறித்து ஹாஸ்பிட்டல் நிர்வாகம் விளக்கம் அளித்த சமயத்திலும் ஆவிக் டே அங்கிருந்துள்ளார். இது பெரிய சந்தேகத்தை உண்டாக்கியிருக்கிறது என மருத்துவர்கள் சங்கம் கூறியுள்ளது.